அம்மா என்கிட்ட கொடுங்களேன். கொடுங்க. இந்தப்பா சூர்யா, பார்த்து புடி. ஆண்டவா ராமா, என் சூர்யாவுக்கும் சந்தியாவுக்கும் கூட சீக்கிரமாவே இந்த பாக்கியத்தை கொடுங்க. சந்தியா, பாத்தீங்களா நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற புது வரவு? பாத்தீங்களா, குட்டி மூக்கு குட்டி கண்ணு தேவதை மாதிரி இருக்கால? ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கா. செல்லக்குட்டி. ஆண்டி, பிரீத்திக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால நாளைக்கே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இன்னொரு விஷயம், அந்த டிஸ்சார்ஜ் ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கோங்க. பர்த் சர்டிபிகேட் வாங்கும்போது அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருமா, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் என்னோட மூத்த மருமக கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. அத்தை, கண்ணனுக்கு கூட இன்னும் பர்த் சர்டிபிகேட் வாங்கலல்ல? அது மீனாட்சியோட டெலிவரி ஸ்லிப் இருந்ததுன்னா நம்ம அதை வாங்கிடலாம். அதுல சந்தியாக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் பேப்பரை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். அது இல்லாம இந்த பர்த் கிஃப்ட்லாம் நமக்கு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? வேண்டாம்ல. அதை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? என்னோட புள்ள எப்ப பிறந்தான்னு எனக்கு தெரியாதா என்ன? தேதியும் எனக்கு தெரியும், டைமும் எனக்கு தெரியும். பெத்த தாயை விட மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்? சர்டிபிகேட்லாம் ஒண்ணு வேண்டாம். மீனாட்சி, இது ஒன்றும் தேவையில்லாத விஷயம் இல்லை. பர்த் சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸ்கூல் அட்மிஷனுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அட்மிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைனா சந்தியா, 2 குழந்தைங்களுக்குமே நீயே வாங்கிட்டு வந்துரு. போமா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று தானே. சரிங்க தா, இதை பற்றி நான் உடனே பேசிடுறேன். பழைய ரெக்கார்டுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு தேடி எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மருமகளே, கண்ணனை என்கிட்ட கொடு. வடகண்ணா, குட்டி கண்ணா, வா வா என்கிட்ட வந்துரு. இதோ பாரு, உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கு. பர்த் சர்டிபிகேட் அதுன்னு சொல்லி இந்த போலீஸ்காரி நான் பண்ண வேலையெல்லாம் கண்டுபிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? நல்லா மாட்டிக்குவேனே. கடவுளே, என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துப்பா. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். எவ்வளவு அழகா இருக்கல்ல? உங்களை தான் பார்க்க வந்தேன். எனக்கு உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. சொல்லுங்க சந்தியா. 8-9 மாசத்துக்கு முன்னாடி என்னோட கோ சிஸ்டர் மீனாட்சிக்கும் இங்க தான் டெலிவரி ஆச்சு. நாங்க அந்த டெலிவரி ஸ்லிப்பை சரியா எடுத்து வைக்கல. ஐ திங்க் எங்கேயோ நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நிச்சயமா அந்த ஸ்லிப்பை தேவைப்படும்ல, அதை பத்தி கேட்க தான் வந்தேன். அதனால நீங்க ஏதாவது ஒரு டூப்ளிகேட் காப்பி இல்லைன்னா வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஷியோர் சந்தியா, அங்க இருக்க மேடம் கிட்ட போய் பேசுங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இங்க பாருங்க மேடம், இவங்களுக்கு டிஸ்சார்ஜ் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, ஓகே, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். தேங்க்யூ மேம். என்னோட கோ சிஸ்டர் மீனாட்சியோட டெலிவரி ஸ்லிப் எனக்கு கொஞ்சம் வேணும். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் மீனாட்சி. என்னைக்கு டெலிவரி நடந்தது? 15th ஏப்ரல். 15th ஏப்ரலா? ஐயோ, இந்த கேள்வி வர என் பேரை வர கேட்டு தரேன். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இன்னைக்கு நான் பண்ணிருக்க கோல்மால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? மிஸ்ஸஸ் மீனாட்சி தானே? டெலிவரி டேட் ஏப்ரல் 15 தானே? அதான். பொன் குழந்தை பிறந்ததுல